ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப், பை மீன்ஸ் ஆஃப். இந்த ரெண்டு வார்த்தைகளோட தமிழ் அர்த்தம் என்ன, எங்கெங்கே நம்ம ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணணும், எந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியராக பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு பெட்டர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏன்னா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு யூடியூபே உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரே வழி அதுதான். சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இப்போ நம்ம எந்த ஒரு டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெண்டு வார்த்தையுமே என்னென்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை, பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, ரெண்டு யூசேஜ் இருக்குது. பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே யூசேஜ் தான். ஒரே யூசேஜ் இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டு யூசேஜ் இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வரும். சரி, இப்போ கவனிங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடிப்படையில். இதை நம்ம இன்னொரு நமக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆன் த பேசிஸ் ஆஃப், ஏதோ ஒரு பொருளின் அடிப்படையில். புரியுதுங்களா? இதன் அடிப்படையில் இதை அவன் செய்தான். ஓகே, அதன் அடிப்படையில் நாங்கள் அதை செய்தோம். இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல பேசுவோம். அந்த இடங்கள்ல நாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை, அடிப்படையில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து அதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு பொருளை பற்றி, ஓகே, ஒரு பொருளை பற்றி அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஓகே, இதை நார்மலாக நாம் எப்படி நம்மளோட கேஷுவல் இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா, அபவுட்ங்கிற வார்த்தையை வச்சு நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். சரிங்களா? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அபவுட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டு இடத்துல யூஸ் ஆகுது. எங்கே எது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதாவதுங்க, எந்த இடத்துல இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப், எப்படி இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸுக்கு அடுத்து ஒரு சின்ன நவுன் வருதோ, ஓகே, ஒரு சின்ன நவுன். எப்பயுமே இதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரணும். இதுவாக இருந்தாலும் சரி, பை மீன்ஸ் ஆஃப் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரணும். அந்த ஆப்ஜெக்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப்க்கு அடுத்து வரக்கூடியது ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் ஆன் த பேசிஸ், அடிப்படை அப்படிங்கிறதுல வரும். சரிங்களா? எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் நவுன் ரொம்ப சின்ன நவுனாக இருந்தால் அடிப்படை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதே இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நவுன் கொஞ்சம் ஒரு லார்ஜர் நவுனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லார்ஜர் நவுன், ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பிளானை பற்றி பேசுகிறோமோ, ஏதோ ஒரு பிளானு, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த லார்ஜர் நவுனுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை அதை பற்றி அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி லார்ஜர் நவுனாக இருக்கணும். அந்த லார்ஜர் நவுன் எதை சொல்லணுமாமா? ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு பிளானாக இருக்கலாம், ஒரு லாவாக இருக்கலாம், புரியுதுங்களா, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் எதை பற்றி அது வருதோ அந்த இடத்துல இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை பற்றி அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கும். இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி. சரிங்களா? இது ஒரு அர்த்தம் இந்த ரெண்டுத்துக்குமே. அடுத்து நமக்கு யார் இருக்கா? பை மீன்ஸ் ஆஃப். பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. அங்கே வார்த்தை இருக்கு பாருங்க, பை. பைனா என்ன? எப்பப்பெல்லாம் பை அப்படிங்கிற வார்த்தை ஒரு நபருக்கு முன்னாடி போடுறோமோ அவரால் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? நம்ம பையை சும்மாவே இந்த பாசிவ் வாய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். பை ஹிம், ஓகே, பை ஹர் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஆள், அப்போது இவரால் ஒரு வேலை செய்யப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஹெர் அப்படின்னா அவள், அவளால் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். அதே அர்த்தம் தான் நான் கொஞ்சம் மாத்திரம். என்ன தெரியுங்களா? ஏதோ ஒரு பொருளின் உதவியால், அதுதான் பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஏதோ ஒரு பொருளின் உதவியால், ஏதோ ஒரு பொருளின் மூலமாக இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. சரிங்களா? பாருங்க, பை மீன்ஸ் ஆஃப், இங்கே பாருங்களேன், பை மீன்ஸ் ஆஃப் கொரியர்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கொரியர் எழுதியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, பை மீன்ஸ் ஆஃப் கொரியர் அப்படின்னா கொரியரின் மூலமாக, கொரியரின் உதவி கொண்டு, எப்படி கொரியர் மூலமாக இல்லாட்டி கொரியர் அந்த சர்வீஸோட உதவி கொண்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஓகே, பை மீன்ஸ் ஆஃப் நைஃப் அப்படின்னு சொன்னோம்னா கத்தியின் உதவி கொண்டு இல்லாட்டி கத்தி மூலமாக அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். சரிங்களா?
இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க. அது உங்களுக்கு வந்து அதிக ஒரு டஃப் கொடுக்காது. மீனிங்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் அந்த வார்த்தைகளை அதோட அர்த்தத்தை புரிந்து கொண்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் சும்மா இப்போ நீங்கள் வழக்கமாக பேசுகிற அந்த இடத்துல அடிப்படையில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த இடத்துல இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். சும்மா நார்மலாக ஒரு லார்ஜர் நவுன் இந்த அபவுட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அபவுட்ங்கிற வார்த்தையை டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது. எப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னா அபவுட்ங்கிற வார்த்தைக்கு அபவுட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம், எந்த இடத்துல அது அடிப்படையில் வருது, எந்த இடத்துல அதை பற்றி நீங்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது மட்டும் கிடையாது, சில சமயங்களில் மற்றவங்க உங்கள்கிட்ட பேசுனாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் என்ன எழுதியிருக்கு, என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அதற்காக ரெண்டு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். ஓகே ரைட். இப்போது இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். செலவின் அடிப்படையில் எங்களின் புதிய மாடல் சந்தையில் மிகவும் மலிவானது. நல்லா கவனிக்கணுங்க. அடிப்படையில், இந்த அடிப்படையில்ங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய நவுன் இருக்குன்னு பாருங்கள். அடிப்படையில் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எத்தனை வேர்டு இருக்குது? ஒரே சின்ன வார்த்தை தான். அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் அடிப்படையில் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வரக்கூடிய நவுன் ரொம்ப சின்னதாக இருந்தால் அது அடிப்படை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் போகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? தமிழ்ங்கும் போது ஈஸியாக நம்ம புரிஞ்சிருது. இங்கிலீஷில் போனதுக்கப்புறம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். எழுதிடலாங்களா? வாங்க. செலவின் அடிப்படையில் எங்களின் புதிய மாடல் சந்தையில் மிகவும் மலிவானது. இப்போ என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை நீங்கள் சென்டென்ஸோட பிகினிங்லேயும் போட்டுக்கலாம், கடைசிலையும் போட்டுக்கலாம். மீனிங் வந்துடும், தப்பு இல்லை, மீனிங் வந்துடும். சில சமயங்களில் இடையிலையும் போடலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபுல் கம்ப்ளீட் மீனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை முன்னாடி போட்டுட்டு இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை கடைசியில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே ரைட். எங்களின் புதிய மாடல் சந்தையில் மிகவும் மலிவானது. இதை ஃபஸ்ட் எழுதிடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஆர் நியூ மாடல் இஸ் சந்தையில் மிகவும் மலிவானது. அப்படின்னா ரொம்ப சீப்புன்னு சொல்லலாம், இல்லாட்டி எல்லாராலையும் வாங்க கூடிய பொருளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போது our new model is the most affordable அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? the most affordable எங்கேயாமா? மார்க்கெட்டில். ஓகே, on the market. இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிறது இதுதான் இருக்குது. செலவின் அடிப்படையில் on the market in terms of செலவு அப்படின்னா செலவு அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அதிகமாக வந்து செலவு செய்ய வேண்டாம், அதிக காஸ்ட் இருக்காது அப்படின்ட்டு. அப்போ அந்த வார்த்தையை அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட். பாருங்கள். our new model is the most affordable on the market in terms of cost. our new model is the most affordable on the market in terms of cost. அப்போ இந்த இடத்துல இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து சின்ன நவுன் தான் வந்திருக்கு. அதனால் செலவின் அடிப்படையில், அவ்வளோதான். ஓகே, மதிப்பின் அடிப்படையில், காசோட தரத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டிலும் அவள் ஒரு சிறந்த மாணவி. எஜுகேஷனில் மட்டும் கிடையாது, அதாவது படிப்பில் மட்டும் இல்லை, விளையாட்டுலேயும் அவ்வளோ சூப்பர் மாணவி. அப்போ நல்லா கவனிக்கணுங்க. கல்வியில் மட்டுமல்லனா கல்வியின் அடிப்படையில் மட்டுமல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். பாருங்கள். அவள் ஒரு சிறந்த மாணவி, இதில் மட்டுமல்ல இதிலும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு தான் அங்கே போகணும். எழுதலாம் வாங்க. அவள் ஒரு சிறந்த மாணவி. ஓகே, she is a brilliant student. okay, she is a brilliant student. okay, இதில் கல்வியில் மட்டுமல்ல, not just in terms of academics அப்படின்னா நம்ம படித்து எழுதி எக்ஸாம் மார்க்கில் வாங்குறோம்ல, அது ரிலேட்டடாக வரக்கூடியது எல்லாமே அகடமிக்ஸ். ஸ்போர்ட்ஸில் வரதெல்லாம் ஸ்கில் ஓரியன்டாக வரதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதற்கு தனி பேரே வச்சுருப்போம். ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் நம்ம வச்சுருப்போம். இதெல்லாமே சேர்த்து தான் எஜுகேஷன். எப்படி எஜுகேஷனுங்கிறது எல்லாத்தையுமே சேர்த்த ஒன்று. அதற்குள்ளே இருக்க ஒவ்வொரு பிரிவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம தனித்து சொல்லிக்கணும். ஓகே, ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நாட் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அகடமிக்ஸ், பட் ஆல்சோ இன் ஸ்போர்ட்ஸ். அவ்வளோதான்.
பட் ஆல்சோ இன் ஸ்போர்ட்ஸ். பாருங்கள், ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நாட் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அகடமிக்ஸ், படிப்பின் அடிப்படையில் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ இன் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டிலும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ். இது அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல் மீனிங் வந்துடும். இடையில நம்ம சேர்த்தது தான் இந்த வார்த்தைகள். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், போக்குவரத்து சிக்கலுக்கான தீர்வு பற்றி எங்களிடம் பல யோசனைகள் உள்ளது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பற்றி அப்படிங்கிறது அபவுட்டுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய நவுன்னு. போக்குவரத்து சிக்கலுக்கான தீர்வு எவ்வளோ பெரிய நவுன். அப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய நவுன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வரக்கூடிய இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பற்றி அப்படின்னு அர்த்தம். மீதி இருக்க சென்டென்ஸ் எப்பயும் போல் வழக்கமாக தான் வந்திருக்கு. பாருங்கள், எங்களிடம் பல யோசனைகள் உள்ளன. ஓகே, வி ஹேவ் மெனி ஐடியாஸ். அவ்வளோதான், போதும், சிம்பிள் எழுதிடலாம். வி ஹேவ் மெனி ஐடியாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போக்குவரத்து சிக்கலுக்கான தீர்வு பற்றி. ஓகே, எப்படி போக்குவரத்து சிக்கல், அப்போது டிராஃபிக்கில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதற்கான தீர்வு. ஓகே, எழுதிடலாங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ சொல்யூஷன் டு த டிராஃபிக் ப்ராப்ளம். பாருங்கள் இவ்வளோ பெரிய நவுன்னு. அதனால தான் இவ்வளோ பெரிய நவுன் வந்துச்சு அப்படின்னா நாம் இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அபவுட் அப்படிங்கிற மீனிங்கை வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்களேன், we have many ideas in terms of a solution to the traffic problem. Okay, a solution, தீர்வு, எதற்கான தீர்வு? to the traffic problem, போக்குவரத்து பிரச்சனைக்கான தீர்வு. புரியுதுங்களா? அப்போ போக்குவரத்து பிரச்சனைக்கான தீர்வு பற்றி எங்களிடம் பல யோசனைகள் இருக்கிறது. சிம்பிள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அபவுட்டுக்கு பதிலாக நீங்கள் அடிப்படையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனிங்கை மாறிடும். பாருங்களேன், போக்குவரத்து பிரச்சனை, இது போக்குவரத்து சிக்கலுக்கான தீர்வின் அடிப்படையில், மீனிங் மாறுது பாருங்கள். தீர்வின் அடிப்படையில் எங்ககிட்ட பல ஆலோசனைகள் உள்ளது, மீனிங் வராது. அப்போது பெரிய நவுன் வந்துச்சுன்னா பற்றி அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அபவுட்ங்கிற வார்த்தையை நீங்கள் சும்மா போட்டு பாருங்கள், பேசிஸ் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்கை போட்டு பாருங்கள், ரெண்டுத்தில் எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ரைட். அடுத்த வருடத்தின் வரவு செலவு திட்டம் பற்றி நாம் பேசலாம். இதுதான் மெயின் சென்டென்ஸ். நாம் பேசலாம் எதை பற்றி? இவ்வளோ பெரிய நவுன். அடுத்த வருடம் வரவு செலவு திட்டம் பற்றி நாம் பேசலாம். பாருங்கள், நாம் பேசலாம். லெட்ஸ் டாக், அவ்வளோதான். லெட்ஸ் டாக். நம்ம நார்மலாகவே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லெட்ஸ் டாக் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த இடத்துல அபவுட்டுக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடுத்த வருடத்தின் வரவு செலவு திட்டம் பற்றி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பட்ஜெட் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர்ஸ் ப்ராஜெக்ட். பெரிய நவுனுங்க, அதனால தான் நம்ம அபவுட் அப்படிங்கிற வார்த்தை. அபவுட்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், அந்த விஷயம் முக்கியமான விஷயம், பெரிய விஷயமாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் வருது. பாருங்கள், லெட்ஸ் டாக் இதோட முடிஞ்சுது. மெயின் சென்டென்ஸ் இவ்வளோ தான். லெட்ஸ் டாக் அபவுட் த பட்ஜெட் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர்ஸ் ப்ராஜெக்ட். கரெக்டாக அர்த்தம் வருதுங்களா? லெட்ஸ் டாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பட்ஜெட் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர்ஸ் ப்ராஜெக்ட். அர்த்தம் கரெக்டாக வருது. ஓகே, வேகம் மற்றும் சுறுசுறுப்பின் அடிப்படையில். வேகம் மற்றும் சுறுசுறுப்பு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு நவுனு. இது ஒரு நவுனு, இது ஒரு நவுனு, டிஃப்ரெண்ட் நவுன்ஸ். ஓகே, வேகம் மற்றும் சுறுசுறுப்பின் அடிப்படையில் அந்த அணியின் செயல்பாடு மிகவும் முன்னேறி இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். தட் டீம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, the team's performance is improved in terms of speed and agility. அஜைல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அஜைல்னா ஃபாஸ்ட், சர்வன்னு வேகமாக வேலை செய்கிறது. வேகமான இயக்கத்துக்கு அஜைல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதில் இருக்கிற ஒரு வார்த்தை அஜிலிட்டி. ஓகே, பாருங்கள், the team's performance is improved in terms of speed and agility. The team's performance is improved in terms of speed and agility. வேகம் மற்றும் சுறுசுறுப்பின் அடிப்படையில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரம் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுதுங்களா? எந்த இடத்துல இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அபவுட்ங்கிற வார்த்தையும் ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் அர்த்தத்தில் விட்டுட்டு இங்கிலீஷில் இருக்க சென்டென்ஸ் மட்டும் பாருங்கள்.
இங்கிலீஷில் இருக்க சென்டென்ஸ் எப்படி பார்க்கணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் அடுத்து என்ன சென்டென்ஸ் வந்திருக்கு, ஒரு பெரிய நவுன் வந்திருக்கா, சின்ன நவுன் வந்திருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தமிழில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத சும்மா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ரைட்? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதோட அடுத்த பார்ட் பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இதில் இருக்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட ரூட் வேர்டு எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், வாயிலாக, மூலமாக, வேற என்ன இருக்குது, மூலம், வேற என்ன இருக்குது, மூலம், உதவியால், இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அப்படின்னா ஏதோ ஒன்றின் வாயிலாக, ஏதோ ஒன்றின் மூலமாக, ஏதோ ஒன்றின் உதவியால் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சென்டென்ஸும் இருக்குது. அப்போ எந்தெந்த இடத்துல அது வருதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு முழு அர்த்தம் வரக்கூடிய சென்டென்ஸ் எழுதிட்டு அதற்கடுத்து எந்தெந்த இடத்துல இந்த மூலம், வாயிலாக அப்படிங்கிற வார்த்தையை இணைச்சி வார்த்தையில் வந்திருக்கோ அது தூக்கி கடைசியில் போட்டு விட்டுறலாம். வேலை முடிஞ்சிடும் சிம்பிளாக. சரிங்களா? ஏன்னா சிம்பிளாக இருக்க வேலையை தான் நம்ம பண்ணணும். மாசுபட்டு நீர் வாயிலாக நோய் பரவுகிறது. நோய் பரவுகிறது நமக்கு இருக்க ஒரு ஃபுல் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ். கணித உழைப்பு விடாமுயற்சி மூலமாக, இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அந்த பை மீன்ஸ் ஆஃப் வரக்கூடிய அந்த வார்த்தைகள். அவர் தனது இலக்கை அடைந்தார், இது தனித்து வரக்கூடிய சென்டென்ஸ். அரசாங்கம் அவசர நிதி மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளித்தது. எதன் மூலம்? இதன் மூலம். அப்போது அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளித்தது, இது தனித்து வரக்கூடிய சென்டென்ஸ். சைகைகள் மூலம், அப்போ இது தனித்து, இது மீதி இருக்க சென்டென்ஸ். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். ஒரு கயிறு ஏரியின் உதவியால் நாங்கள் சுவற்றில் ஏறினோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளின் உதவி கொண்டு நாங்கள் சுவற்றில் ஏறினோம். அது வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ். கடன் இப்போ எழுதிடலாம் எல்லாத்தையும். பாருங்கள், மாசுபட்ட நீர் வாயிலாக நோய் பரவுகிறது. நோய் பரவுகிறது. ஓகே, த டிசீஸ். ஓகே, த டிசீஸ் இஸ் ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் சொல்லக்கூடாது, ஸ்ப்ரெட். த டிசீஸ் இஸ் ஸ்ப்ரெட் பை மீன்ஸ் ஆஃப் எதன் மூலமாக? மாசுபட்ட நீர், கண்டாமினேட்டட் வாட்டர். ஓகே, கண்டாமினேட்டட் வாட்டர். முடிஞ்சு போச்சு. பாருங்க, the disease is spread by means of contaminated water. எப்படி? the disease is spread by means of contaminated water. முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கடின உழைப்பு விடாமுயற்சி மூலமாக அவர் தனது இலக்கை அடைந்தார். கடின உழைப்பு விடாமுயற்சி மூலமாக அவர் தனது இலக்கை அடைந்தார். முழு சென்டென்ஸ் எழுதிடுவோம். ஓகே, he achieved his goal. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிடலாம். he achieved his goal. அவர் தனது இலக்கை அடைந்தார் கடின உழைப்பு விடாமுயற்சி மூலமாக. அப்போது by means of கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். ஓகே, இன்னொன்று என்ன? விடாமுயற்சி, persistence. அவ்வளோதான், persistence. பார்த்துக்கோங்க, he achieved his goal by means of hard work and persistence. he achieved his goal by means of hard work and persistence. persistence விடாமுயற்சி. ஓகே, perseverance அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது he achieved his goal by means of hard work and persistence. இந்த வார்த்தையிலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் அதன் உதவியால், அதன் மூலமாக அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அரசாங்கம் அவசர நிதி மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளித்தது. அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளித்தது, அதான் முழு வாக்கியம் எழுதிடலாம். ஓகே, தி கவர்மெண்ட். ஓகே, தி கவர்மெண்ட் ப்ரொவைடட் என்னவாமா? நிவாரணம் அளித்தது. நிவாரணத்துக்கு இங்கிலீஷ்னு சொல்லுவோம் ரிலீஃப் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ரிலீஃப் ஃபண்டுன்னு கூட சொல்லலாம், நிவாரண நிதின்னு சொல்லுவாங்க. எழுதிடலாங்களா? த கவர்மெண்ட் ப்ரொவைடட் ரிலீஃப். பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா விக்டிம் சொல்லணுங்க, பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை, விக்டிம் அப்படின்ட்டு. விக்டிம்னா பாதிக்கப்பட்டவன், அவன் தான் விக்டிமு. சரிங்களா? பாருங்கள், த கவர்மெண்ட் ப்ரொவைடட் ரிலீஃப் டு த விக்டிம்ஸ். எதன் மூலம்? அவசர நிதி மூலம். பை மீன்ஸ் ஆஃப் அவசர நிதிக்கு என்ன? எமர்ஜென்சி ஃபண்டு. அது அப்படியே எழுதிட வேண்டியதான், ஏர்ன் எமர்ஜென்சி ஃபண்ட். முடிஞ்சது. பாருங்கள், த கவர்மெண்ட் ப்ரொவைடட் ரிலீஃப் டு த விக்டிம்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி. த கவர்மெண்ட் ப்ரொவைடட் ரிலீஃப் டு த விக்டிம்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா பை மீன்ஸ் ஆஃப்க்கு அடுத்து அந்த வார்த்தை போட்டு கடைசியில் மட்டும் ஃபிட் பண்ணிகிட்டே வரும், அதனால சிம்பிளாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே இன் டேர்ம்ஸ் ஆஃப்க்கு யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை.
சைகைகள் மூலம் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். ஓகே, தே கம்யூனிகேட்டட். ஓகே, தே கம்யூனிகேட்டட். நம்ம என்ன சொல்லுவோம்? தே ஸ்போக் டு அப்படின்னு சொல்லுவோம். தே டாக் டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, தே கம்யூனிகேட்டட் டு ஈச் அதர். ஒருவருக்கொருவர்னா ஈச் அதர் பை மீன்ஸ் ஆஃப் hand signals. அவ்வளோதான். by means of hand signals. They communicated to each other by means of hand signals. through hand signals மீனிங் வந்துடும். ஓகே, அப்போ த்ரூவை நீங்கள் போட்டிருக்கலாம். எதுக்கு பை மீன்ஸ் ஆஃப் போட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் டெஃபினட்டாக கேட்பீங்க. த்ரூ போட்டு சொல்லிக் கொடுத்து அப்படின்னா அப்புறம் பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்போ கற்றுக்குவீங்க? டாப்பிக்கே பை மீன்ஸ் ஆஃப் தான். பை மீன்ஸ் ஆஃபோட ஆல்டர்னேட்டிவ் த்ரூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை மறக்கக்கூடாது நீங்கள். சரிங்களா? வாங்க. They communicated to each other by means of hand signals. They communicated to each other by means of hand signals. இங்கே இந்த டூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் வித்துன்னு போட்டோம் அப்படின்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். டூ கரெக்டு தான், வித் இதை விட பர்ஃபெக்ட். சரிங்களா? பாருங்கள், they communicated with each other by means of hand signals. பக்கா இப்போ. சரிங்களா? ரைட். ஒரு கயிறு ஏணியின் மூலமாக அதனோட உதவியால் நாங்கள் சுவற்றில் ஏறினோம். ஓகே, we climbed a wall. ஒரு சுவத்தில் என்ன பண்ணோம்? ஏறினோம். we climbed a wall by means of ஒரு கயிறு ஏணியின் உதவியால் by means of a rope ladder. அவ்வளோதான். a rope ladder, கயிறு ஏணி, அதுதான் நம்ம ரோப் லேடர்னு சொல்கிறோம். பாருங்கள், we climbed a wall by means of a rope ladder. சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் ஒரு சில சமயங்கள் நமக்கு வந்து புரியாது, எங்கடா யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ புரிஞ்சதில்லை உங்களுக்கு? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையும் சரி, பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையும் சரி, நீங்கள் இதற்கடுத்து உங்களோட அந்த கேஷுவல் இங்கிலீஷில் போட்டு பேச பழகுங்க. ஓகே, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா பண்ண வேண்டியது ஒன்று தான், பிகினிங்கில் சொன்னது தான், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இதோட ஹோம்ஒர்க் இப்போ ப்ளே ஆகும், அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹோம்ஒர்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சா இல்லையாங்கிற ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த வீடியோவில் நான் ஒரு புது டாப்பிக்கோடு வரேன். அது வரைக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.